ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, இப்போ இன்கம் டேக்ஸ் மந்த், இப்போ இன்கம் டேக்ஸ் போயிட்டு இருக்கு. இன்கம் டேக்ஸை பற்றி ஒரு சில அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு போன வருஷம் 31 மார்ச்சுக்கு அப்புறம் யாரெல்லாம் பென்ஷன் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. அவங்களுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த வீடியோ நம்ம போடுறது. இன்கம் டேக்ஸ் போயிட்டு இருக்கு. இன்கம் டேக்ஸை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன். 15 செப்டம்பர் 2025 இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு கடைசி டேட்டு வித்தவுட் ஃபெனால்ட்டி இல்லாமல் நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து 15 செப்டம்பர் 2025. நீங்கள் இப்போ 16 செப்டம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் ஃபைல் பண்ணிக்கலாம். 31 டிசம்பர் வரைக்கும் ஃபைல் பண்ணிக்கலாம், ஆனால் ஃபெனால்ட்டியோட. அடுத்து வந்து 15 செப்டம்பருக்கு முன்னாடி ஃபைல் பண்ணாதான் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். 15 செப்டம்பருக்கு அப்புறமேல் டியூ டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் ஆப்ஷன்லேருந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்லி ஆப்ஷன் நியூ டேக்ஸ் ரெஜிம் தான். இப்போ என்ன ஆகும்னா, உங்களோட LIC, PLI, AP ஃபண்ட், இந்த மாதிரி ATC டிடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கோ அதை எதையுமே உங்களால் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் மட்டும்தான் இருக்கும் ஆஃப்டர் டியூ டேட். அதனால் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி 15 செப்டம்பருக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண சொல்லுங்கள். அடுத்து உங்களோட ஆர்மி நண்பர்கள் வந்து போன வருஷம் ரிட்டையர்ட் ஆகி வந்திருப்பாங்க. அதாவது 31 மார்ச் 2024க்கு அப்புறமேலு யாரெல்லாம் பென்ஷன் வந்திருக்காங்களோ, அதாவது அவங்க சர்வீஸ் முடிச்சு பென்ஷன் வந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ நான் கூட போடுறேன் பாருங்கள், பல்க் அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கும். இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் நினைப்பீங்க, நம்ம தான் பென்ஷன் வந்துட்டோம்ல, நம்ம இதுக்கு இனிமேல் இன்கம் டேக்ஸ் கிடையாதுல்ல, இன்கம் டேக்ஸ் ஜீரோ இல்லை, எதுக்கு ஃபைல் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் விட்டுருவீங்க இந்த வருஷம். ஆனால் இது வந்து போன வருஷம் நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் 4 மாதம் சர்வீஸில் இருந்திருப்பீங்க. அதுலேயும் ஒரு TDS அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பென்ஷன் அமௌண்ட் ஒரு 30 40 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த வருஷத்துக்கான இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நோட்டீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா வருமான வரித்துறையை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு, ஒரு 40 லட்ச ரூபாய் அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்குன்னா வருமான வரித்துறைக்கு இந்த அமௌண்ட்டுக்கு ஏன் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னு கேட்டு நோட்டீஸ் வரும். அதை ஆஃப்டர் டியூ டேட் நீங்கள் பண்ணி செய்யும்போது அதுக்கான ஃபெனால்ட்டி, அதுக்கான மற்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் தயவு செஞ்சு யாரெல்லாம் பென்ஷன் வந்திருக்கீங்களோ போன வருஷம் 31 மார்ச்சுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் தங்களோட வருமான வரி கணக்கை கண்டிப்பாக இந்த வருஷம் பிஃபோர் டியூ டேட், அதாவது 15 செப்டம்பருக்கு முன்னாடி ஃபைல் பண்ணிடுங்க. வித்தவுட் ஃபெனால்ட்டி, வித்தவுட் எல்லாமே இல்லாமல் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். உங்களோட நார்மல் இன்கம் டேக்ஸ் என்னவோ அதை ஃபைல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரொம்ப பேர் கேட்குறாங்க, சார் எனக்கு வந்து ஜீரோ சார், இன்கம் டேக்ஸ் வந்து ஜீரோ, அதாவது TDS ஜீரோ சார், நான் எதுக்கு சார் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், தேவையில்லை சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லிடுறேன், உங்களோட TDS அமௌண்ட் ஜீரோ, அதாவது நீங்கள் டேக்ஸ் ஸ்லாப் வந்து உங்களுக்கு ₹1 உங்களுக்கு வந்து பிடிக்கல, ஆனால் 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்கள் ஆண்டு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வருமான வரி கணக்கை நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள். டேக்ஸ் நீங்கள் கட்ட வேண்டியது கிடையாது. உங்களுக்கு ₹1 பிடிக்கல, ஆனால் உங்களோட கணக்கு வழக்கு வருமான வரித்துறையிட்ட நீங்கள் சமர்ப்பிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு இன் ஃபியூச்சர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு செய்ய வரும்போது கோர்ட்டில் அது தேவைப்படும். ப்ளஸ் நீங்கள் வருமான வரி கரெக்டாக தாக்கல் செஞ்சீங்கன்னா உங்கள் லோனுக்கு மற்ற விஷயங்களுக்கு நிறைய இதுக்கு உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்ஸாக இருக்கும். அதனால் உங்களோட கணக்கு வழக்கை நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணுமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பை சான்ஸ் உங்களுக்கு தெரியாமையே ஏதாவது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸில் TDS பிடிச்சிருந்தாங்கன்னா அதுவும் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதை பற்றினா நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டோம். இருந்தாலும் இது இன்கம் டேக்ஸ் மந்த் அப்படிங்கிறதால ரொம்ப பேர் இப்போவாவது விழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க நண்பர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்க. நம்மளுக்கு என்ன இருக்குன்னு இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் வரும்போது அவங்க அதை கஷ்டப்படுவாங்க. இப்போ இன்கம் டேக்ஸில் நீங்களே லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட இமெயில் ஐடி இருக்கா, வருமான வரி நீங்கள் யார்கிட்ட தாக்கல் பண்ண கொடுத்தாலும் உங்களோட செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட வீட்டு அட்ரஸ் கரெக்டாக இருக்கா. ஏன்னா இன்கம் டேக்ஸில் இருந்து ஏதாவது நோட்டீஸோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வருதோ உங்களோட இமெயிலுக்கு வரும், உங்களோட மொபைலுக்கு மெசேஜாக வரும், உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு பை போஸ்ட்டாக வரும். அப்போ இது நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்மி யூனிட்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த அட்ரஸே கொடுத்துருவாங்க, கேரா 56 APOன்னு சொல்லி உங்களோட ரெஜிமெண்டல் அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அது மாறி வந்தப்போ அந்த இடத்துக்கு அது போய் சேராது. இமெயில் ஐடி என்ன பண்ணுவாங்கன்னா யார்கிட்ட அவங்க இன்கம் டேக்ஸ் பண்ண கொடுக்குறாங்களோ அவங்களோட லாபத்துக்காக அவங்களோட இமெயில் ஐடியும் அவங்களோட மொபைல் நம்பரையும் போட்டுருவாங்க. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் அவங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது இன்கம் டேக்ஸில் வந்து நோட்டீஸ் வந்தாலும் எது வந்தாலும் உங்களை பொறுத்தளவு
அளவு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அது பெரிய பிரச்சனையாகும். அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு அவங்க கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. எங்களை பொறுத்தளவு அவங்களோட பேன் நம்பருக்கு மேலே எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு நாங்கள் இன்டிமேஷன் பண்ணிடுவோம். அவங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு மெசேஜை அனுப்பிச்சிடுவோம். ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு கண்டிப்பாக நாங்கள் இன்டிமேஷன் கொடுத்துருவோம். அவங்க தப்பாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பு இண்டிவிஜுவல் மட்டும்தான். அதனால் தயவு செஞ்சு வருமான வரி இப்போ லேட்டஸ்டாக நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க, 1045 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. அந்த ஊழலில் வந்து யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கவங்களோ எல்லார் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு யாரும் தவறான கிளைம் பண்ணாதீங்க. சரியான நேரத்தில் இன்கம் டேக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோட நோக்கம். நம்ம இன்கம் டேக்ஸை பற்றி எவ்வளோ தான் சொன்னாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க வைக்கிறவங்க மற்ற நண்பர்களுக்கு நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. ECHS CSD போகும்போது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் யூனிட்டில் சர்வீஸ் பண்ணும்போது உங்கள் நியர்பை இருக்கிற ஆட்கள்கிட்ட நீங்கள் சொல்லிடுவீங்க. அவங்களோட சிம்மையோ அவங்களோட மொபைல் நம்பரையோ மாற்றிட்டு போயிட்டாங்கன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணவே முடியாது. இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்க பழைய கேசஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து ராஜஸ்தானில் இருந்தேன் சார், நான் வந்து பஞ்சாபில் இருந்தேன் சார், அங்கே நான் பண்ணியிருந்தேன் சார், அவங்க பண்ணி கொடுத்தாங்க சார், இப்போ நான் கால் பண்ணால் அந்த நம்பர் எடுக்கவே மாட்டேன்றாங்க சார், ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வராங்க. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க நம்ம தேடி பிடிக்க முடியாது. அவங்க சிம்மை கழட்டி தூக்கி போட்டாங்க, இப்போ வேற சிம்ல இருக்காங்க, யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ராஜஸ்தான்லாம் போக முடியாது. இப்போ அதனால தயவு செஞ்சு ஆத்தரைஸ்டு ஏரியா, அதாவது உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட போங்க. தெரிஞ்சவங்ககிட்ட அறிஞ்சவங்ககிட்ட லைஃப் லாங் கூட ட்ராவல் பண்ணுறாங்களா அவங்ககிட்ட நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்க. நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தர் ரீஃபண்டுக்காக தவறான நடவடிக்கைகளையும் தவறான கிளைமையும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க பண்ணுறது என்னன்னு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கேளுங்க. இன்கம் டேக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் என்னென்னலாம் கிளைம் வந்திருக்கு சார், என்னென்னலாம் டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, எக்ஸம்ஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கேளுங்க. இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் வீடியோ போடுறதுக்கான நோக்கம் வந்து அவங்கவுங்க இன்கம் டேக்ஸை அவங்கவுங்களே பண்ணணும் அப்படிங்கிறதான் நோக்கம். பண்ண தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் நம்ம உதவி செய்ய ரெடியாக இருக்கும். பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுபடி பாருங்கள். ஆர்மி பர்சன் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு என்னென்ன அலௌன்சஸ் எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நான் போடுறேன் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம கிளியராக வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா அவங்க விஷயத்தை அவங்களே பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம டீம் ரெடியாக இருக்காங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு. இதான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்மி வெல்ஃபேர் சம்மந்தப்பட்ட எல்லா நியூஸும் நம்ம கண்டிப்பாக போட்டுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக அந்தந்த டயத்துக்கு ஏற்ற சீசன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். KSB அதே மாதிரி மெடிக்கல் யாரெல்லாம் சீட்டு வேணும் எதிர்பார்க்குறீங்களோ, KSB வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகலை, வெயிட் பண்ணுங்கள். CAக்கு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வெப்சைட் ஓப்பன் ஆனே நம்ம சொல்லிடுவோம் CAக்கு. இப்போதைக்கு KSB வந்து அஃபிஷியலாகவே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க DGR வெப்சைட்டில். அந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி யாரெல்லாம் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் மருத்துவ சீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ முன்னாள் ராணுவ வீரர்கள், அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி 15 ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதை பற்றி நம்ம வீடியோவும் ஆல்ரெடி போட்டாச்சு, நீங்கள் போய் பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் அவங்களோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் இருக்குது, மந்த்லி 29 rupees, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ரினிவல் ஆயிரும். மாதம் 29 ரூபாய் நீங்கள் யூடியூப்க்கு பே பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் நம்மளோட வீடியோவை உங்களுக்கு முதல்ல வந்து கொடுத்துரும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.